மக்களே எல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் கடைக்கு வந்துட்டேன். ஒன்றும் வியாபாரம் இல்லை, சும்மா தான் உட்காந்துருக்கேன். காலைல நான் 2 இட்லி சாப்பிட்டேன். இருக்கிறவங்களுக்கெல்லாம் பழைய இது இருந்தது, தண்ணி ஊற்றாமல் வச்சுருந்தேன் சாதம். அதில் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு 6 முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டி அவங்களுக்கு சாப்பாடை வச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? பழைய சாதம் இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். ஏன்னா நாங்களாம் சின்ன பிள்ளையில் ரொம்ப சாப்பாட்டு கஷ்டப்பட்டோம். இப்போல்லாம் கேரட்டு பொரியல், பீன்ஸு பொரியல், எதோ நல்லா பொரியல்லாம் சொல்கிறாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு அதை பற்றியே தெரியாது. ஒரு சோறு வச்சா ஒரு குழம்பு வச்சா போதும். அந்த குழம்புல காய் இருந்தால் அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம். ஏன்னா அந்த காய் வாங்க கூட எங்கள் வீட்டில் காசு இருக்காதுல்ல. இப்போ எல்லாமே இருக்குது. வாடகை வீட்டில் இருந்தாலும் எல்லாமே இருக்குது. சரியா? நான் சொல்கிறது கரெக்டாக? இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க இப்போ சொல்லுங்கள்.